தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இயற்கை பேரிடராக கருதி நிவாரணம் வழங்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏக்கருக்கு 25,000 செலவு செய்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கடந்த 10 நாட்களாக பெய்த தொடர் மழையால் முற்றிலுமாக முளைத்து விட்டதால் இதனை பேரிடராக கருதி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகளில் நெற்பயிர்கள் விளைந்து அறுவடையும் முடிந்துவிட்டதாகவும், சில பகுதிகளில் நீண்ட கால பயிர்கள் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் தொடர் மழையின் காரணமாக நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கி முழுவதுமாக முளைத்து விட்டதாகவும், இதனால் நெற்பயிர்களும் வைக்கோலுடன் கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக பார்த்தோம் என்றால் விவசாயிகள் நெற்பயிர் சாகுபடி செய்த நெல்மணிகள் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்து வந்த நிலையில் 10 நாட்களாக மழையின் காரணமாக முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், ராதாபுரம் தாலுகா, கும்பிக்குளம், பெருங்குடி, திசையன்விளை தாலுகா, கோட்டை கருங்குளம் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்மணிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும், இதே போல திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதனை பேரிடராக கருதி அரசு உரிய அறிக்கை பெற்று பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் அனைவருக்கும் உடனடியாக முழுமையான நிவாரணம் கிடைத்திட ஆவணம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.